இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கா? கானானிய ஸ்திரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தராரு. என்ன சொல்றாரு? ஸ்திரீயே, மனுஷனே, மனுஷியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவுது. இதான் அந்த நாளின் வசனம். உன் விசுவாசத்தின்படி ஆகக்கடவுது. உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவுது. இப்போது நம்ம எதை விரும்புகிறோமோ அதை தருவார்னு விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது அது நிச்சயமாக நமக்கு என்ன செய்யும்? ஆண்டவர் தருவார். விசுவாசிக்கிற இவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவர் கேட்கிற இவனும் பெற்றுக்கொள்கிறான். விசுவாசினாலே எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவுது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை குறித்தாவது உலக தேவைகளையோ ஆன்மீகக்குரிய காரியங்களையோ ஆத்மீக காரியங்களையோ நம்ம தேடும்போது நாம் என்ன விரும்புகிறோமோ அதை அவர் தர வல்லவராக இருக்கிறார். அது நம்ம விசுவாசத்தை பொறுத்து தான் அது நமக்கு கிடைக்கும். உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவுது அப்படின்னு கர்த்தர் இந்த நாள் நம்மோடு பேசுகிறார். நம்ம எதையாவது குறித்த ஒரு திட்டம் வைத்திருக்கலாம். நம்முடைய ஊழியத்தை குறித்தோ, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்தோ, இல்லை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை குறித்தோ, நம்ம பணிபுரியும் இடத்துல உள்ள காரியங்களை குறித்தோ, நாம் எதை குறித்து திட்டம் பண்ணிட்டு அவர்கிட்ட விரும்புகிறோமோ அதை அவர்கிட்ட கேட்கும்போது நம்ம விசுவாசத்தின் அளவுப்படி தந்துடுவார். நம்ம எந்த விசுவாசத்தோடு அதை கேட்குறோமோ அதை தருவார். என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அப்படி நடந்திருக்கு. நான் எந்த காரியத்தை குறித்தாவது கேட்கும்போது அதை அப்படியே விசுவாசிப்பேன். அது அவர் தருகிற அந்த மெத்தடு, அந்த தருகிற முறை எல்லாவற்றையும் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி அப்படியே அதை நான் விசுவாசிப்பேன். இந்த மாதிரி நடக்கும், இப்படி தருவார், இதை இப்படி செய்வார், இப்படி பண்ணுவார், எப்படி நினைக்கிறோனோ அப்படியே நடத்துவார். அப்படி வாக்குத்தத்தங்கள் மூலமாக சொல்லி நடத்துவார். அதுக்கு நமக்கு தேவை என்னதுன்னா விசுவாசம். ஒரு ஊரில் போய் ஆண்டவர் அற்புதமே செய்ய முடியலை. ஏன் அப்படின்னா அந்த மக்கள் விசுவாசிக்கவில்லை. விசுவாசித்தால்தான் அவர் அற்புதங்களை செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம எந்த அளவு விசுவாசிக்கிறோம், நம்முடைய விசுவாசத்தின்படி தான் அது நடக்கும். விசுவாசத்தின்படியே ஆகக்கூடாது அப்படிம்பாரு. விசுவாசத்தின் அளவை பொறுத்து தான் நம்முடைய பதில். நாம் எந்த அளவு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவு நமக்கு பதில் கிடைக்கும். அசட்டை பண்ணோம்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம விசுவாசத்தோடு அவரிடத்துல நிச்சயமாக எனக்கு கர்த்தர் தருவார். அவருடைய சித்தத்தின்படி நாம் எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் இன்னொரு வசனம் இருக்குது. அப்போ அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். அதுக்காக நம்ம இஷ்டப்படி நம்ம இஷ்டம் போல் கேட்டோன்னா அது தர முடியாது அவரால். ஏன்னா சிலது நமக்கு தீமையாக இருக்கலாம், நன்மையாக இருக்கலாம். அது எப்படிப்பட்டதுன்னு அவருக்கு தான் தெரியும். ஆனால் நாம் கேட்குற காரியத்தை குறித்து கவனமாக இருக்கணும். அது அவருடைய சித்தமா, அவருடைய நாம அது மூலம் மகிமைப்படுமா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம கேட்குற எந்த காரியத்தையும் தராமல் இருந்ததே இல்லை, இருக்கிறதே இல்லை. என்னுடைய வேலை காரியங்களையும் சரி, பள்ளிக்கூட காரியங்களையும் சரி, என்னுடைய ஊழிய காரியங்களையும் சரி, எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களையும் சரி, பிள்ளைகளுடைய காரியங்களையும் சரி, விசுவாசத்தோடு கேட்கும்போது அதை எல்லாம் வாய்க்க பண்ணியிருக்கிறாரு. ஆண்டோடைய சித்தத்தின்படி எல்லாம் நடத்தியிருக்கிறாரு. அப்போ நம்ம கேட்குற விசுவாசம், நம்ம கேட்குற காரியத்தில் விசுவாசம் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவரால் பதில் கொடுக்க முடியும். அப்போ நம்ம விசுவாசத்தின் அளவை கூட்டணும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடன்னு சொல்லியிருக்கிறார்ல. அப்போ நம்ம கேட்குற காரியத்தை விசுவாசத்தோடு கேட்கும்போது அவர் நிச்சயமாகவே அதை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் பெரியவர், நல்லவர், வல்லவர். அவருடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுத்தாலும் நல்லது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதை கேட்டால் நமக்கு நல்லதுன்னு சொல்லி அதை விருப்பத்தை அவருடைய சித்தத்தின்படி கேட்கும்போது நிச்சயமாகவே அதை நமக்கு வாய்க்க பண்ணுகிறார். அதான் ஸ்திரீயே, நீ விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. அப்படி அநேக சாட்சிகளை நான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்த தேவன் உங்களுக்கும் அதே கிருபையை தர வல்லவர். உங்களுடைய விசுவாசம் பெரிது, நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்காக கடவுது அப்படின்னு சொன்ன வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்.